ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கும் கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கும் சரி, அடிக்கடி தும்மல் இருக்கும்போது, இருமல் அதிகமாக இருக்கும்போது, வாய் ஓயாமல் இரும்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது, தொண்டைக்கட்டு, மூக்கில் நீர் வடிதல், அதிகமாக தும்பும் போதே கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப பயப்படுவாங்க. தும்முனா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அதிகப்படியான சளி இருக்கும்போது இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் வீட்டிலையே இந்த விஷயத்தை ஈஸியாக ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 நாளில் உங்களோட சளி பறந்து போயிடும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு இதை செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், ரொம்பவே சூப்பராக க்யூர் ஆகும். பார்க்கும்போது வெள்ளையாக பூண்டு தோல் போல் இருக்கு இல்லையா, இது ஒரு பூ. என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலை ஓரங்களில் இந்த மாதிரி யாருமே கவனிக்காதபடி அதிகமாக விளைஞ்சு கிடக்கிற தும்பை பூ தான் இது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். வீடியோவில் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த பூ இருக்கும். இப்போ தான் 2 நாளைக்கு முன்னே மழை பெஞ்சது அப்படிங்கிறதுனால ரொம்பவே க்ளீனாக தான் இருக்குது. ஸோ இதை நான் அப்படியே பறித்து எடுத்துக்கிறேன். இதோடைய இதழ்கள் தான் நமக்கு தேவை. ஒவ்வொரு பூவாக உட்காந்து நம்மளால் இதில் இதழ்களை பிரித்து எடுக்க முடியாது இல்லையா. ஸோ நான் அதை பூ அப்படியே முழுசாக பறிச்சுட்டு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பூ கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க. அப்போதைக்கு என்கிட்ட கையில் எந்த கவரும் இல்லை அப்படிங்கிறதுனால என்னால் இவ்வளோ தான் கொண்டு வர முடிஞ்சது. இது போதுமே நமக்கு 3 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணுறதுக்காக. இது எதுக்காக நான் இப்போ பறித்தேன் அப்படின்னா, என்னோடய குழந்தைக்கு சளியாக இருக்குது அப்படிங்கிறதுனால 3 வயசு குழந்தை அவனுக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, இதில் தேவையான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளையாக இருக்குது இல்லையா, இந்த இதழ்கள் மட்டும்தான் நமக்கு தேவை. மற்றது எதுவும் நமக்கு தேவையில்லை. இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. நிறைய பேருக்கு இதை தெரியறதே கிடையாது. சாதாரணமாக நினச்சிட்ருப்போம், குப்பையோடு குப்பையாக வளருது அப்படிங்கிறதுனால இதோட அருமையெல்லாம் நமக்கு தெரியறதில்ல. இது என்னோடய அம்மா எனக்கு ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது செஞ்சு கொடுத்துருந்தாங்க. வாய் ஓயாமல் வறட்டு இருமல் இருந்தது. எனக்கு ரொம்ப பயம். ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி, அதுவும் லேட் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறதுனால இருமும் போது தும்பும் போதெல்லாம் ரொம்ப பயப்படுவேன். அப்போ இதுதான் எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லாவே க்யூர் ஆச்சு. 3 நாள் தொடர்ந்து செஞ்சு கொடுத்தாங்க. நான் இந்த பூக்களை அப்படியே பறிச்சுட்டு வந்தேன் இல்லையா, டைம் இல்லை வீட்டில் போயிட்டு க்ளீன் பண்ணிக்கலான்னு. எங்கள் அம்மாவாக இருந்தால் அங்கேயே இருந்து பொறுமையாக அந்த இதழ்களை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா செடியை தேவையில்லாமல் பறிக்க வேண்டாமே அப்படின்னு. நான் வீட்டுக்கு க்ளீன் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுனால, இன்னொன்று வீடியோவில் காமிச்சா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை அப்படியே பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த வெள்ளை பகுதி இருக்குல்ல, இது மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த மலர்களை பறிச்சுட்டு வந்ததுக்குமே ஒரு 1 ஹவருக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். அது அப்படியே சுருங்கி போயிடும் இல்லையா, அதனால் உடனேவே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் நம்ம செஞ்சது போக பேலன்ஸ் இருக்கிறத நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கும். மொத்தமாக 3 நாளைக்கு நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இதை 3 நாளைக்கு தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். இவ்வளோ மலர்கள்லேருந்து நமக்கு இவ்வளோ இதழ்கள் கிடச்சிருக்கு. இப்போ மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்துகிட்டு வந்த மலர்கள் கொஞ்சமாக தான் இருந்தது. அதுலேருந்து இவ்வளோ இதழ்கள் கிடச்சிருக்கு. ஒரு கை ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை 2 பேர் தாராளமாக 3 நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். மழை சீசன் அப்படிங்கிறதுனால செடியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சிருந்ததுனால க்ளீனாக இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு இதை நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து மட்டும் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, வெள்ளையாக. ஆனால் இதை யாருமே கவனிக்கல அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எனக்குமே இந்த மலர்களை பற்றி இதுக்கு முன்னாடி எந்த தகவலும் தெரிஞ்சதில்லை. நான் கர்ப்பமாக இருக்கும்போது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்து தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இது சாதாரண மலராக தான் நான் பார்த்தேன். இப்போ இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக நீங்களுமே இதோட பயன்களை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த செடி தான் ரொம்ப கரடு முரடாக இருக்கே. இந்த இதழ்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ பட்டு பட்டாக இருக்குது. ரோஜா பூ இதழை தொட்ட மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது நம்ம எடுத்து வைக்கிறது கழுவிட்டு எடுத்து வைக்கக்கூடாது, வீணாக போயிடும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இதை நம்ம வாஷ் பண்ணணும். அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. கண்டிப்பாக 2 நாள் 3 நாளைக்கு இது அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட ஆரம்பிச்சிடும். ஒரு ஆளுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கொடுத்தாலே போதும் ஒரு நாளைக்கு. இப்போது இதை எடுத்துகிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்திருக்கேன். ஏன்னா 2 பேருக்கு எடுக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். இப்போ நல்லா தண்ணி விட்டு ஒரு முறை நல்லா கழுவிக்கணும். இது சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இது திறந்த வெளியில் தான் இருந்தது. ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி மழை பெஞ்சதுனால இப்போ பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி கையால் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி நம்ம சேனலில் நிறைய கர்ப்பிணி பெண்கள் எனக்கு வறட்டு இருமல் இருக்குது, அடிக்கடி தும்மல் வருது, வாய் ஓயாத இருமலாக இருக்குது, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு
டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. ஒண்ணு வந்து இந்த மெத்தட் நான் இப்போ வீடியோல காமிச்சிட்ருக்கேன் இல்லையா? அது பண்ணலாம். அது உங்களுக்கு கிடைக்கவே இல்ல, நான் ரொம்ப சிட்டி சைடில இருக்கேன், எனக்கு சுத்தமா இது கிடைக்கவே இல்ல அப்படின்னா, எல்லா இடத்துலயும் இது கிடைக்குங்க. கொஞ்சம் தேடி பார்த்தா கண்டிப்பா கிடைக்கும். பட் உங்களுக்கு கிடைக்கவே இல்ல அப்படின்னா, சிவப்பு அவல் இருக்கு இல்லையா? நல்ல காய்ச்சின பால்ல சிவப்பு அவல போட்டு ஊற வச்சு, அதில கொஞ்சம் பனக்கற்கண்டு சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். இப்ப இத வந்து நம்ம அப்படியே கொஞ்சமா காய்ச்சின பால், ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கேன். அந்த பால்ல வந்து சேர்த்துருக்கேன். இத வந்து நம்ம பச்சை பால்ல போட்டோம். சம்டைம்ஸ் வந்து பச்சை பால்ல ஏதாவது போட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிரும் இல்லையா? அதனால நம்ம காய்ச்சினதுக்கப்புறம் அந்த பால்ல போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமா பனக்கற்கண்டு சேர்த்துக்கிறோம். பனக்கற்கண்டு பார்த்தீங்கன்னா, சளிக்கு, இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து சாதாரண சீனி, நாட்டு சர்க்கரைலாம் போட்டு குடுக்குறதுக்கு, இந்த பனக்கற்கண்டு போட்டு குடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்களா இருக்கும்போது, நீங்களும் சீனி, சர்க்கரை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பனக்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. இத நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும். இந்த பூ வந்து லைட்டா வேகுற வரைக்கும். ஒரு ரொம்ப நேரம்லாம் ஆவாது. ஒரு 5, 10 நிமிஷத்துலயே நல்லா வெந்துரும். பாருங்க, ஒரு 2 கொதி தான் வந்தது. பூ பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா வெந்துருச்சு. இது குடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குமா? கசக்குமா? எப்படி இருக்குமோ டேஸ்ட் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. இது நம்ம போட்டதே தெரியாது பால்ல. எந்த ஒரு டேஸ்ட்டுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. ரொம்பவே நார்மலா நம்ம மில்க் வந்து நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் குடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் நல்ல வாசனையா இருக்கும். பனக்கற்கண்டு சேர்ந்ததுனால நல்ல வாசமாவே இருக்கும். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு குடிக்கும்போது வாயில தட்டுப்படும் இல்லையா? அதனால நல்லா வடிகட்டிட்டு, இந்த திரி திரியா இருக்குது இல்லையா? இந்த ஆடை மாதிரியே தான் இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, பால் ஆடை சாப்பிட்றது போல தான் இருக்கும். கசப்பு அந்த மாதிரி எந்த ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸுமே இருக்காது. நல்லாயிருக்கும். கண்டிப்பா நீங்க குழந்தைங்களுக்கோ, உங்க வீட்ல இருக்க கர்ப்பிணிகளுக்கோ செய்யும்போது, நீங்களுமே இத தாராளமா எடுத்துக்கலாம். இத வந்து நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இத நம்ம வேஸ்ட் பண்ண போறதில்ல. சின்ன குழந்தைங்களா இருக்காங்கலாம், நெறைய பேருக்கு வந்து பால்ல ஈடுபடுகிறது, அந்த ஆடையோட குடிக்கிறதெல்லாம் பிடிக்காது. அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி வடிகட்டி குடுங்க. குடிக்கும்போது பார்த்திங்கன்னா, ரொம்ப பச்சை தண்ணி போல சில்லுன்னு இருக்கக்கூடாது. லைட்டா வார்மா குழந்தைங்க குடிக்கிற சூடு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போதே குடுத்துருங்க. பனக்கற்கண்டு சேர்த்ததுனால ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. நார்மலா தான் பால் இருக்கும். எந்த ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸும் தெரியாது. வேணாம் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. இதேபோல் நமக்கும் சேர்த்து ஒரு கிளாஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதில் வந்து நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் தெரியுமா? அந்த பூக்கள், அந்த இதழ்கள் இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை வந்து உங்களுக்கு பாலோடு சேர்த்து குடிக்க பிடிக்கல அப்படின்னா, நம்ம அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு மென்று சாப்பிட்டுட்டு நம்ம அந்த பாலை குடிச்சிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடிக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் எந்த ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸுமே இருக்காது. நார்மலாக நம்ம மில்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பனக்கற்கண்டு சேர்த்து காய்ச்ச பால் குடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கும். இதை போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு குடிச்சு பாருங்கள். உங்களோட சளி இருந்த இடமே தெரியாத பறந்து போயிடும். 3 நாளைக்கு மறக்காமல் செஞ்சுடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.